முந்தைய அத்தியாயத்தின் சுருக்கம். கடந்த அத்தியாயத்தில் விலங்குகள் படிகப் பாதுகாவலரை சந்தித்து அவரது சோதனையை தாண்டின. அடுத்த குறியீட்டை பெற்ற அவர்கள் இப்போது ஒளிரும் கதவை தேடி பயணிக்கிறார்கள். ஒளிரும் கதவை தேடுதல். விலங்குகள் குகையின் ஆழத்தில் ஒளிரும் கதவை தேடின. அந்த கதவு மிகவும் பெரியதாகவும் மர்மமாகவும் இருந்தது. அதற்குள் என்ன இருக்கிறது என்று அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. கதவின் முன் விலங்குகள் ஒளிரும் கதவின் முன் நின்றன. கதவு மிகவும் அழகாக ஒளிர்ந்தது. அதை திறக்க எப்படி என்று அனைவரும் சிந்தித்தனர். கதவின் புதிர் ஒளிரும் கதவு. நான் ஒரு புதிரை கேட்கிறேன். அதற்கு பதில் சொல்லியே நீங்கள் இந்த கதவை திறக்க முடியும். கதவு ஒரு புதிரை கேட்கிறது. ஒளிரும் கதவு ஒரு புதிரை கேட்டது. அதற்கு பதில் சொல்லியே விலங்குகள் கதவை திறக்க முடியும் என்று சொன்னது. புதிர் ஒளிரும் கதவு. நான் வாய் இல்லாமல் பேசுகிறேன், காதுகள் இல்லாமல் கேட்கிறேன். எனக்கு உடல் இல்லை, ஆனால் காற்றுடன் உயிர் பெறுகிறேன். நான் யார்? கதவு புதிரை கேட்கிறது. கதவின் புதிர் விலங்குகளை சிந்திக்க வைத்தது. அது என்னவாக இருக்கும் என்று அனைவரும் ஆச்சரியமாக இருந்தனர். விலங்குகள் சிந்திக்கிறது. யானை. இது என்னவாக இருக்கும்? நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. யானை தலையை சொரிந்து கொள்கிறது. யானை புதிரை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தது. மற்ற விலங்குகளும் சிந்தித்தன. தவளையின் யோசனை. தவளை, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அது ஒரு எதிரொலி என்று நினைக்கிறேன். தவளை துள்ளி குதித்து சொல்கிறது. தவளை ஒரு யோசனை சொன்னது. அது ஒரு எதிரொலி என்று நினைத்தது. கதவின் பாராட்டு. ஒளிரும் கதவு. சரியான பதில். நீங்கள் சிறப்பாக சிந்தித்தீர்கள். கதவு தவளையை பாராட்டுகிறது. ஒளிரும் கதவு தவளையின் பதிலை சரியானது என்று சொன்னது. அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். கதவு திறக்கிறது. ஒளிரும் கதவு மெதுவாகத் திறந்தது. அதற்குள் ஒரு மாயாஜால பாதை தெரிந்தது. அது என்னவாக இருக்கும் என்று அனைவரும் ஆச்சரியமாக இருந்தனர். விலங்குகள் கதவுக்கு நன்றி சொல்கிறது. குரங்கு, நன்றி ஒளிரும் கதவே, நாங்கள் இப்போது இந்த பாதையில் பயணிக்கிறோம். விலங்குகள் ஒளிரும் கதவுக்கு நன்றி சொல்லி புதிய பாதையில் பயணிக்க தயாரானன. மாயாஜால பாதையில் பயணம். விலங்குகள் மாயாஜால பாதையில் பயணித்தன. அந்த பாதை மிகவும் அழகாகவும் மர்மமாகவும் இருந்தது. அதில் ஒளிரும் தாவரங்களும் படிகங்களும் இருந்தன. பாதையின் முடிவு. பாதையின் முடிவில் ஒரு மர்மமான ஒளிரும் போர்டல் தெரிந்தது. அது என்னவாக இருக்கும் என்று அனைவரும் ஆச்சரியமாக இருந்தனர். டீச்சர், அந்த ஒளிரும் போர்டல் எங்கே செல்கிறது? அடுத்த அத்தியாயத்தில் காணுங்கள். முடிவு தலைப்பு. ஒளிரும் கதவின் ரகசியம். அத்தியாயம் 5. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் அதிசயங்களை காணுங்கள்.